அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. எவ்வளோ சோதனை வந்தாலும் தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க விட்டுத்தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலை சரியில்லை அப்படின்னு இவங்க யார் கால்லையும் கையிலையும் போய் விழமாட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. கும்பம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் ஏற்றம் இறக்கம் என 2 விதமான பலன்கள் ஏற்பட போகுதுங்க. இருந்தாலும் கடந்த கால கஷ்டங்களால் இன்னும் மன அழுத்தத்தில் நீங்கள் இருப்பீங்க. வரக்கூடிய வாய்ப்புகள், இழப்புகள் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கும் காந்தமாக நீங்கள் மாறணுங்க. நல்ல விஷயங்களை ஈர்க்கும் சக்தியை பெற நேர்மறையான எண்ணங்களுடன் நீங்கள் இருக்க வேண்டுங்க. அப்பத்தாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகள் மற்றும் ராசி பலனை தாண்டி பிரபஞ்சத்தின் பங்கு உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமானதுங்க. கிரகங்கள் வழங்கும் பலன்களை அனுபவிக்கும் போது மனதில் ஏற்படும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை சார்ந்து பிரபஞ்சம் செயல்படுதுங்க. நல்ல எண்ணங்களை மனசில் நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மனதில் ஏற்படும் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை சார்ந்து பிரபஞ்சம் செயல்படுதுங்க. நல்ல எண்ணங்களை மனதில் சேர்ப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. கிரகநிலையின் பலன்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் சக்தி ஆகிய இரண்டுக்கும் நடுவில் மனிதன் நிற்கிறான். இந்த இரண்டையும் சரியாக புரிந்து கொண்டு கையாண்டால் வாழ்க்கையை சிறப்பாக அனுபவித்து கொள்ளலாங்க. ஜோதிட கணிப்புகள் மட்டும் நம்பாமல் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியையும் கவனித்து கொள்ளணுங்க. அப்பத்தாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கண்ணீர், துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சுயஜாதகம் மற்றும் பிரபஞ்ச சக்தி ஆகிய இரண்டையும் தராசு போல சமமாக நீங்கள் கையாளணுங்க. ஒரு பக்கம் அதிகமானாலோ அல்லது தற்காலிகமாக உதவி செய்வதை விட அவங்களுக்கான வேலையை உருவாக்கி வாழ்க்கையில் தேவையான தெளிவை பெறுவது உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியங்க. தொடர்ந்து ஜோதிடம் பார்ப்பதை விட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தின் சக்தியை புரிந்து கொண்டு வாழ்க்கையின் விதிமுறைகளை பின்பற்றினா போதுங்க. நீங்கள் சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னேறிடலாங்க. விதிமுறைகளை பின்பற்றுவது ஆரம்பத்தில் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதுவே பழக்க தோஷத்தில் பழகிருங்க. சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட்டாலும் அந்த பாதிப்பிலிருந்து மீள முடியாமல் தவிப்பவர்களுக்கு இது ஒரு சவாலான நேரமாக இருக்கலாங்க. ஆனால் இந்த சவாலான நேரத்தில் நீங்கள்
ஜெயிச்சா போதும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்குங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் காணாமல் போயிருங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இறைவன் மற்றும் பிரபஞ்சத்தின் சக்தியால் இனி நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி பெறுங்க. இதுவரை தெரியாமல் இருந்த வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வர போகுதுங்க. கும்பம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையை மாற்றவும் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பற்றியும் அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாங்க. முயற்சியில் மட்டும் அளவில்லாமல் இருக்கணுங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிற அந்த அளவுக்கு உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு. களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு. புதன் பகவான் இருக்காரு. அவருடன் சேர்த்து கேது பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வமுடைய நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. உழைப்புக்கு அஞ்சவே மாட்டீங்க. இந்த மாதம் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காதுங்க. வீணாக மனசை உறுத்தி கொண்டிருந்த கவலைகளெல்லாம் நீங்க போகுது. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படலாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருந்துக்கோங்க. பயணத்தினால் வீண் செலவுகளும் அலைச்சலும் உண்டாகலாம். அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்பட போகுது. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடிய போகுது. பண வரத்து திருப்தியாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காணப்பட போறீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வச்சிருப்பது நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்க போகுது. குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்த போறீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்க போறீங்க. பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்பட போகுது. மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் ஆர்வம் காட்ட போறீங்க. மேல் அதிகாரிகளிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரப்போகுது. கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்க போகுது. வராமல் இழுபறியாக இருந்த பணமெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. வேலை பளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கதாங்க செய்யும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபட போறீங்க. உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. ராசி மண்டலத்தில் 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4 பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்தி
புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுறது நல்லதுங்க. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகும். பொறுப்புகள் அதிகமானாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக லாபம் கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுதுங்க. கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரம் என்ன பார்த்தீங்கன்னா சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தருங்க. வாழ்க்கை துணையின் உடல் நலனில் நீங்கள் அக்கறையாக இருந்துக்கணும். சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் ஏற்படலாம். கொஞ்சம் பொறுப்பாக கவனமாக இருந்துக்கோங்க. அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லதுங்க. விபரீத ஆசைகள் ஏற்படலாம். அந்த ஆசைகளை எல்லாம் உங்களை விட்டு விலக்கி வைக்கிறது நல்லதுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. பயணங்களின் போது பாதுகாப்பாக செல்வது நல்லதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். இந்த மாதம் நீங்கள் பேச்சின் இனிமையால் அனைத்து காரியங்களையும் செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்களது பொருட்களை கவனமாக வச்சிருக்கிறது நல்லதுங்க. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இது நாள் வரைக்கும் ஈகோ பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்களுடைய குழந்தைகளின் கல்வி செலவுகளுக்காக நீங்கள் பணத்தை சேமித்து வைக்க போகிறீங்க. குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் மனசில் இது நாள் வரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க.
கும்பம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம், பச்சை நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லி விநாயகருக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகளெல்லாம் போக்கிருங்க. நன்மைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி நிலச்சிருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. நன்றி, வணக்கங்க.